வணக்கம் அன்பு நேயர்களே, தமிழ் சொந்தங்களே, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நமது பொதிகை தொலைக்காட்சியின் நேயர்களே, இன்றைய நமது என் இனிய இளமைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை பெண் முன்னேற்றத்திற்காக பெரும் காரியங்களை செய்தவர், ஒரு சமூக ஆர்வலர், பாண்டிய மன்னர், வீரம் செறிந்த தமிழ் மண்ணின் பாண்டிய மன்னர் பருதி இளம்பழுதி ஒரு வார்த்தை கூறுவார். தன்னலமின்றி தனது வாழ்க்கை முழுவதையுமே சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து மக்கள் சேவை ஆற்றி வாழக்கூடிய மனிதன்தான் மாபெரும் சகாப்தமாக வரலாற்று நாயகனாக மாறுகிறான் என்று அவர் கூறுவார். அப்படிப்பட்ட தான் பெற்ற கல்வி, தான் பெற்ற அனைத்து அனுபவத்தையும் சமுதாயத்திற்காக, பெண் முன்னேற்றத்திற்காக, ஏழை எளிய மக்களின் வாழ்வின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்துக் கொண்ட திருமதி டாக்டர் நந்தினி ஆசாத் அவர்களை இன்றைய என் இனிய இளமைய நிகழ்ச்சியில் நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். இன்றைய நமது என் இனிய இளமைய நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினரை நேர்காணல் செய்வதற்கு நமது இளைய சமுதாய சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ அவங்கள அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். வணக்கம் மேம், என் பேர் திக்ஷா ரமேஷ். நான் எம்ஓபி வைணவ கல்லூரியில் பிஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மீடியா ஃபீல்டில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக என்ன பண்ண முடியுன்றது என்னோட எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் ஹரிணி. நான் ஏசிஎஸ் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஆனர்ட் டு ஸ்பீக் வித் யூ டுடே மேம். வணக்கம், ஐ எம் ஹர்ஷிதா மீனாட்சி அண்ட் நான் ஜேர்னலிசம் படிக்கிறேன் எம்ஓபி வைஷ்ணவில். டு மீட் யூ இஸ் சச் அன் ஆனர் டுடே. தேங்க்யூ மேம். இட் இஸ் மை ப்ரிவிலேஜ். வணக்கம் மேம், என்னோட பேர் வைஜெயந்தி மாலா. நான் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ யூகேல எம்எஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் நிதிஷ். நான் உதவி இயக்குனராக பணியாற்றிட்டு இருக்கேன். நமது சிறப்பு விருந்தினர் நந்தினி ஆசாத் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவங்க ஒரு சமூக ஆர்வலர், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காக பெரும் அளப்பரிய பணிகளை செய்திருக்கிறாங்க. நம்ம இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பிரபலமான பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய பிஹெச்டி பட்டம் பெறும் பொழுது அவங்க செய்த அந்த ஆய்வு என்பது கோஆபரேட்டிவ்ஸ் சம்மந்தமான ஒரு ஆய்வு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வு என்பது ஆய்வா மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அந்த ஆய்வு சார்ந்தே அவங்களோட வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. சமுதாயம் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை பாதையை அவங்க திசை திருப்பி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியல் மேம்பாடு, பெண் முன்னேற்றம், பெண்கள், ஏழை எளிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி அவர்கள் பொருளாதார ரீதியா மேம்படணும், எப்படி அவர்கள் வாழ்க்கையில பெண் முன்னேற்றம் என்பது எப்படி அடையணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பம் சார்ந்த பொருளாதார முன்னேற்றம், இப்படி எல்லா ரீதியாகவும் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதாக தான் இருந்திருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெண் விடிவெளியை தான் நான் இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க போறோம். எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடக்கம் அப்படின்றது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் கேள்வி உங்கள் பெற்றோர்களை பற்றி தான் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த அமையணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் பெற்றோர்கள் கொடுக்குற ஊக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க நம்ம வாழ்க்கையில் அளிக்கிற பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க. எங்கள் பேரண்ட்ஸ் தேசிய இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க. ரெண்டு பேரும் காதி போட்டுட்டு தான், நான் குழந்தையிலேருந்து பிறந்து பார்த்ததுலேருந்து கத்தர் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவோம், ஹை திங்கிங், சிம்பிள் லிவிங், மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ், அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்ததுனால நான் எங்கே போனாலும், சைனாவுக்கு போனாலும், நியூயார்க்கில் போனாலும், அந்த ஸ்னோவில் புடவையை கட்டிக்கிட்டு பூட்ஸை போட்டுக்கிட்டு 3 வயசு குழந்தையை விட்டுட்டு போன போது கூட அந்த மிடில் கிளாஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வேல்யூஸ் அதுதான் அந்த என்வாயர்மெண்ட்டில் எனக்கு கிடச்சிது.
மை மதர் இஸ் அ பத்மஸ்ரீ வினர். அவங்க வந்து பெரிய சோஷியல் ஒர்க்கர். அதனால் எனக்கு எங்கேயும் கற்றுக்கவே வேண்டாம். குடும்பத்தில் இருந்தது, வீட்டில் இருந்த என்வாயன்மெண்ட்டே அப்படி தான். நான் 6வது வயசில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க என்னை பற்றி. எங்கள் ஃபாதர் வந்து பப்ளிஷிங் ஹவுஸ் வச்சுருந்தார், தேசிய புத்தகங்கள்லாம் இட்டு. அதை வந்து அந்த டைமில் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவர் நம்ம ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட்டு, ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வருவாங்க ராஜாஜி ஹாலில், கலைவனர் அரங்கத்தில். அந்த குழந்தை அதுதான் 6 வயசு 7 வயசில் இது தான் பார்த்தது. ஸோ ஐ saw that, you know, the sort of books and the sort of values that they came with. கூட்டுறவை பற்றி பேசும்போது தம்பி, 6 வயசு 7 வயசில் அவங்க ஒரு கூட்டுறவு வச்சுருந்தாங்க எங்கள் ஃபார்மில், திண்டுக்கல்ல எங்கள் நிலத்தில். that was a dairy cooperative. I used to go and do the receipts. You see, what you learn as a child, உங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுற சோஷியலைசிங், அவங்களோட வேல்யூஸ். சோஷியலைசிங்னா சோஷியலைட் கிடையாது, சோஷியலைசிங் இட்ஸ் a sociological term, வேறு குழந்தை வந்து அதை பார்த்து தான் கற்றுக்கிறது. ஏன்னா ஸ்கூல்லேயும் அதுவும். ஸோ மை மதர் சேஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 7 வயசு இருக்கும், நான் வித்யோதயா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் 8 வயசில். முதல்ல மாண்டசரியில் இருந்தேன், ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர். வருவேன் நான் தனியாக. 2.5 வயசில் ஸ்கூலுக்கு போனேன். பீப்புள் சே தட் மேபி ஐ டிட் அ லாட் பிகாஸ் ஐ வென்ட் டு ஸ்கூல் at 2.5. 2.5 வயசில் நீங்கள் போனதுனால நிறைய கற்றுக்க வேண்டியது. இப்போ வந்து தெர் இஸ் அ பேன், எல்லாம் 6 வயசுக்கு மேலே தான் குழந்தைங்களை பண்ணோன்றாங்க, பிகாஸ் யூஆர் டாக்ஸிங் த பிரெயின். அந்த 3 வயசில் அப்படியே அந்த ஆட்டோ ரிக்ஷா, அந்த இது சைக்கிள் ரிக்ஷாவில் தூங்கிட்டே வரும். யாரும் இப்போ மாதிரி கூட்டின்னு வருது அதெல்லாம் இல்லை. நியூக்ளியர் யூனிட்ஸ் எவ்வளோ அவங்களால பண்ண முடியும், 2 பேரும் வேலை செய்கிறவங்க. ஸோ மை பாயிண்ட் ஷீ சேஸ் 8வது கிளாஸில் வித்யோதயாவில் நீ வந்து ரிப்பப்ளிக் டேக்கு போயிருந்தேன். ஏன்னா ரிப்பப்ளிக் டே நான் வருது. ரிப்பப்ளிக் டேயில் பார்க்கும்போது நீ வந்து என்ன சொன்னேன் நான், அம்மா ஐ ஹேவ் அ பேட் நியூஸ் ஃபார் யூ. என்னம்மா 4 மணி நேரம் கழித்து வரேன்னு. ஸோ ஐ ஹேட் அ 1.5 inch stick on my left thigh and bleeding with my lovely frilled frock போட்டுருந்தது. எக்ஸசைஸ் மார்ச் பாஸ்ட் எல்லாம் அந்த 4 மணி நேரம் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஒரு கூலாக உடனே தூக்கிட்டு போய் டெட்டனஸ் பண்ணி ஃபோர்செப்ஸ் பண்ணி எடுத்தாங்களாம். ஐ டிட் நாட் வீப். ஸோ திஸ் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ எம் அ டான்சர். பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் 7-8 வயசுலேருந்து. வழுவூர் ராமையா பிள்ளை ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதே மாதிரி 10-12 வயசில் சத்யஜித் ரே, ஐயோ அந்த படத்தை ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா 2 மணிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பை தி கிளாஸ் 5 ஐ ஹேட் ரெட் ஆல் ஷேக்ஸ்பியர். ஸோ ஒரு என்வாயர்மெண்ட் அவங்க கொடுத்ததில்ல. ஏன்னா சமூக சேவி அவங்க, இவரும் ஃப்ரீடம் ஃபைட்டர், 2 பேரும் ஃபிலாந்த்ரபிஸ்ட், மேட் ஃபார் ஈச் அதர். எல்லாமே சோஷியல் ஒர்க்கு எல்லாமே பண்ணணும். லேண்ட்ஸ் இருந்தால் கூட அதை ஆர்ஃபனேஜுக்கு போட்டு தே ஸ்டார்டட் அன் ஆர்ஃபனேஜ் கிவிங் தேர் ஓன் லேண்ட். ஸோ இந்த குழந்தை வந்து வீட்டில் இதை பார்த்தது. அதே மாதிரி எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து நாங்கள் இன்னொரு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறோம் தாம்பரத்தில், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமராஜ் இல்லம் வழுவூர் குருகுலம்னு இருக்குது, பெருசு இருக்குது. அவர் வந்து பிரிட்டிஷோட இருந்தபோது லேண்டை கொடுத்தாராம். அதை எங்கள் அம்மாவும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ 14-13 வயசில் எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு உமன்ஸ் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சென்னையில் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் போயிடுவாங்க அவங்க ட்ராவலுக்கு, டெல்லிக்கு போயிடுவாங்க, ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டி. நான் 14 வயசில் அந்த கன்சியூமர் சொசைட்டியோட சாவியும் அந்த ஸ்கூல் வேறு நடத்திட்டு இருந்தாங்க, வித்யாபாரதி பெரிய ஸ்கூல். அந்த சாவியும் பார்த்துட்டு என் தம்பியும் பார்த்துட்டு இருந்தேன். த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, த சார்ட் ஆஃப் வேல்யூஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கறது, நீ பார்க்குற என்வாயன்மெண்ட் சிம்பிள், எல்லாமே சிம்பிள் லிவிங், சிம்பிள் திஸ். ஸோ திஸ் வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். த ஹோம் இஸ் த பெஸ்ட் என்வாயன்மெண்ட் டு டீச். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் குழந்தை பார்த்துட்டு. அண்ட் இந்த இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஷார்ப். ஸோ அதே மாதிரி பெண்ணுன்ற வார்த்தையே எனக்கு தெரியாது, ஜெண்டர் நியூட்ரல். என் தம்பியும் என்னையும் ஒரே மாதிரி வளர்த்தாங்க. ஃபெமினைன், நல்ல அழகு ஃப்ராக்ஸ் எல்லாம் போட்டுக்கோ பண்ணுவோம். பட் நான் ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. ஸோ சில விதத்தில் நெகட்டிவ், சில விதத்தில் பாசிட்டிவ். அப்படிலாம் ஃபெமினைனா ஃப்ரிவலஸ் பிஹேவியர்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஐ ஹவ் லிவ்ட் ஒன் லைஃப் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், நாட் பெண்கள் எப்படி நடத்தணும், ஆம்பளைகள் எப்படி நடத்தணும்னு, தட் வாஸ் நாட் தேர். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் தி, ஐ வுட் சே தீஸ் ஆர் மேஜர் வேல்யூஸ். இதில் தான் வந்து நம்ம அவங்க கொடுத்த வேல்யூஸ் டு த நேஷன், பேட்ரியாட்டிசம். அதே மாதிரி கிளாஸ் வேல்யூ கிடையாது.
எனக்கு கிளாஸ் வேல்யூவே கிடையாது, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவேன் நான், அங்கேயே உட்காந்து பால்காரை கூப்பிட்டாலும் போயிட்டு வந்துடுவேன் நான். ஸோ பட் தட் லாஸ்டட் மீ நவ். சோஷியல் ஒர்க்கு ஒரு ஆட்டிடியூட் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து பணக்கார ஃபேமிலியில் சேர்ந்தவங்க, சீஃப் மினிஸ்டர் வந்து he was the son and father-in-lawனா அவர் அங்கே பண்ணார். பட் who are you? So you should be normal and focused in the goal that you want to reach. ஸோ நான் கோல்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா இது ஜாப் இல்லை, இது பொசிஷன் இல்லை, இது வேறு ஆஸ்பிரேஷன் இல்லை. நீ சொன்ன மாதிரி இட்ஸ் சம்திங் தட் இஸ் வித் இன் மீ. அண்ட் யூ நோ த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட், ஐ ஃபர்கெட் ஹிஸ் நேம், ஹீ சேஸ் பேஷன் இஸ், உங்களுக்கு இருந்த பேஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா தட் இஸ் த சக்ஸஸ். குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லலாம், பிகி பேங்க் கொடு சேவிங்ஸ்க்கு, பிகாஸ் யூ கோயிங் டு கம் டு தோஸ் கொஸ்டின்ஸ் லேட்டர் ஆன் ஃபைனான்ஸ். அண்ட் தீஸ் ஆர் த வேல்யூஸ், ஸ்ட்ராங் மிடில் கிளாஸ் வேல்யூஸ், ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ. பர்த்டேனா கோயிலுக்கு தான் போகிறது, அதே தான், அது மாதிரி எடுத்துகிட்டு எல்லாரையும் போய் காலில் விழுந்து எல்லாரையும் இது பண்ணி வருது. ஸோ தீஸ் I found when I was in Delhi, I was in big positions, I was in the US, I was all over the world. Year before I had traveled the world 2 times, I believe. இதுதான் it stood me good stead. My food habits, my other things, genetically. மிகவும் சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது என் இனிய இளமைய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். தீக்ஷா, அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு மேமும் அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதிலில் இருந்து சில பழமொழிகள், தமிழ் பழமொழிகளை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னன்னா, 5இல் வளையாதது 50இல் வளையாது. நாம் மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாருமே விதை. ஒரு விதை எங்கு விதைக்கப்படுகிறது, எந்த சுற்றுச்சூழலில் வளர்க்கப்படுகிறது, யார் வளர்க்கிறார்கள், அந்த அப்படிப்பட்ட ஒரு விதை தான் வந்து மரமாக மாறி ஆலமரமாக மாறி பல பேருக்கு அடைக்கலம் தரும். அப்படிப்பட்ட ஆலமரம் தான் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படியோ வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை. அதனால மேடமோட இந்த பதில இருந்து நான் என்ன உணர்றேன்னா, அவங்களுடைய எளிமை, எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருடனும் பழகக்கூடிய அந்த தன்மை, தான் இந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறேன்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த 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 நிலை மீது பெருமை கொள்ளாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு அனைவருடன் பழகி, அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சமுதாயத்தை நோக்கி திரும்பி இருக்கு. இதை நம்ம கத்துக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பாடம். அவங்களுடைய பதில் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்லிட்டு இருந்த ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவே இருந்தது. இப்போ உங்க கல்லூரி வாழ்க்கை மேம், அவங்க கல்லூரி வாழ்க்கையில் அந்த நாட்களை பற்றிய இனிமையான நினைவுகள் வந்து ஏராளமாக இருக்கும். அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க மேம். I was a very naughty child. But காலேஜில் ஸ்டெல்லா மாரிஸில் படித்தேன். ஓகே. படித்த போது you know what we all did, apart from getting good marks. So இந்த தடவை சிஸ்டர்ஸ் கூப்பிட்டாங்க 2 years before. They said you are our most distinguished student. 2000 பசங்களை கூப்பிட போகிறோம் நாங்கள் காந்தி ஜெயந்திக்கு, எங்கள் சென்டினரி இயரில் நீங்கள் தான் அட்ரெஸ் பண்ணணும், இனாகரேட் பண்ணாங்கன்னு. ஸோ ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல். ஐ டோல்ட் தம், see நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, பங்க் பண்ண விட மாட்டீங்க, but you gave an opportunity for cultural activities, for education, good teachers, etc. So எனக்கு வந்து அந்த கல்லூரி வந்து எப்படின்னா, நான் போத் இன் ஸ்கூலில் வந்து நான் நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்திருக்கேம்மா. சடனாக 12 வயசில் எங்கள் அம்மா டிசைட் டு சென்ட் மீ டு அஹமதாபாத். விக்ரம் சாராபாய் ஓட ஃபேமிலியோட பெரிய இந்தியன் பப்ளிக் ஸ்கூல். நான் படித்ததெல்லாம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் till I went to ஸ்டெல்லா மாரிஸ். ஸோ அதில் ரவீந்திரநாத் டேகோர், காந்தி, அப்புறம் தேசிய கீதங்கள் இதெல்லாம் தான் இருக்கும். ஐ மீன் யூ கேன் இமேஜின் இன் தோஸ் டேஸ். ஜெயா அப்பசாமின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க அதை. ஷி வாஸ் தி வெரி ஃபேமஸ் ஃபேமிலி ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த 12வது போன போது அஹமதாபாத்தில் போனோம். எனக்கு ஹிந்தியும் வராது, குஜராத்தியும் வராது, அந்த சக்கரை வேறு போட்டுருவாங்க சாப்பாட்டில் எல்லாத்துலேயும். பட் ஐ went there because I was a Bharatanatyam dancer to dance Manipuri. Also I learnt art again. I was learning art here எங்கள் சோழமண்டல் ஆளுங்கள்கிட்ட. அதான் see the varied experiences. என்னை இதை கேட்டதுக்கப்புறம் நான் எழுதி பார்த்தா, அது வந்து சோழமண்டல் அந்த காலத்தில் வந்து பெரிய பெயிண்டர்ஸ் டென். அந்த மெயின் பர்சனோட ஒய்ஃப் தான் அர்ணவாஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அஹமதாபாத்துக்கு போனால் முதல் நாள் ராத்திரி கேலிகோ, இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காட்டன் மில்ஸ், அவங்க கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கி 12 வயசில் பிள்ளை ஒன்றுமே தெரியாது, பாஷை தெரியாது, ஒன்றும் தெரியாது. பட் தி என்வாயன்மெண்ட் வாஸ் பியூட்டிஃபுல். இட் வாஸ் ஆர்ட், dancing, education, okay. But during that period, the chief minister, later chief minister of Gujarat was my guardian. I did not know that till I read the papers 20 years ago. I'm talking about somebody who was 10 or 12, all alone. Chicken pox வேறு வந்துடுச்சு, தாய் தாப்பன் கிடையாது.
அதில் இருக்கேன். You can imagine what it was. No phones, nothing, no videos, everything. So I think many of these things emboldened me. I became strong. Of course, the genetic, எங்கள் parents ரொம்ப strong. ஏன்னா நிறைய விஷயம் கற்றுண்டேன். Good clean food, good clean exercise, you know, these are things, spirituality, these are things you learn. So by college, I changed. Then I came to Madras University. In Madras University, I became involved with the labor movement. It was a turning point for me. And TVS party, adella veliye ukkaruvaanga. So as he said, many of the people who are with me are now in very big positions. They are all people who work with the workers. அதனால் அந்த டைம்லேருந்தே வந்து என் வீட்டில் பார்த்தது அதுதான் பார்த்தேன். எங்கள் அம்மா சோஷியல் ஒர்க்கு, ஃபாதர் வந்து ஃபிலாந்த்ரபிஸ்ட்டு. ஸோ அதில் வந்து இது இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. ஐ மே பி எ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடல் வாங்கினேன் செகண்ட் இதில். பட் இந்த ரூட்டில் போயிட்டேன். ராதர் தேன் யூனோ என்னோட ஸ்டேட்டஸ் would have permitted you're going to parties, you're enjoying yourself. There's nothing wrong with that. But I'm different. You know, there were instances I'm sure that I went. But I think what you take out of your education, ஏன்னா உங்களுக்கு ஜாஸ்தி பெட்டர். இப்போ ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூடியூப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட்டாக நான் அமெரிக்கா போய் படிக்க போன போது தான் அந்த கல்லூரியில் சிரிக்கு. அதுக்கும் எப்படி போனேன், பைசா கிடையாது. அமெரிக்கன் இது கான்சுலேட்டில் போய் 50 ரூபா போஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கள் தாய் தாப்பன் எவ்வளோ சொன்னாங்க. 1000 யூனிவர்சிட்டிக்கு போஸ்ட் பண்ணேன். அதில் 3 பேர் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. ஒன்று கொடுத்ததில் ஐ வென்ட் டு தி US. ஐ வென்ட் வித் நோ ஸ்காலர்ஷிப், நோ சப்போர்ட். டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு போனேன். அங்கே ரிசர்ச் அசிஸ்டண்ட் அது இது. அப்புறம் they were so impressed. பட் என்கிட்ட நிறைய ஐ ஹேட் ப்ரைமரி டேட்டா. ஸோ எனக்கு தீசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 3 வயசு குழந்தைய விட்டு போயிருந்தேன். that was the worst. Everybody would party on a Friday night. நான் அழுதுண்டு உட்காந்துட்டு காம்ப்ரிஹென்சிவ் பண்ணுவேன். But they're all staying at home, retired and grey. And I'm still with all of you. So that is the important. That whether you have left your child back, you have to explain to your child. Because my child still is not, doesn't agree. She says, why did you leave me and go? You know, that's there. But to the larger goal. Yes. உங்களோட தாய் தந்தையை பற்றி எல்லா இடத்துலையும் குறிப்பிடுறீங்க. அதான் தமிழில் ஒரு 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 பழமொழி இருக்கு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். அப்படி தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் தன் வாழ்நாளிலே பெருமை சேர்த்திருக்கிறாங்க. உங்களுடைய தாய் தந்தையின் பெயரை இங்கே நீங்கள் எங்களுக்கு அப்பா பேர் ராம அருணாச்சலம், டாக்டர் ஜெயா அருணாச்சலம். ஷீ இஸ் ஒன் ஆனரரி டாக்டரேட் ஃப்ரம் ஜெர்மனி அண்ட் ஷீ இஸ் அன் அமேசிங் உமன். அவங்க வந்து பெரிய இயக்கம் ஆக்குறதுல நானும் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அவங்க முதல்லேருந்தே அப்படி தான். அவங்க வந்து தேசிய போராட்டத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஃபாதர் வந்து he was very much 30s 40s 1940s very much involved. நல்ல பெரிய பணக்கார ஃபேமிலி, but always involved with nationalist publications and nationalism as such. Books published பண்ணதோ one of the best, and they published some of the best geography maps in the early 60s. A lot of the translation of all these Rajendra Prasad and Radhakrishnan and all that. Amma translator, good speakers, they would do it. So you see all that. I was born to privilege, but decided to be with the unprivileged. உங்களுடைய சகோதர சகோதரிகள், siblings? I have only one brother. He's also very brilliant, and he didn't get into this but touches this here and there. He's very good at microfinance நிறைய பண்ணுவார். அவரும் வந்து அமெரிக்காவில் தான் படித்தார். எங்கள் ஃபேமிலி 4 பேரும், என் பொண்ணு MIT, மாப்பிள்ளை MIT, என்னோட 2 my brother and me abroad. ஒருத்தர் தங்கலை. நாங்கள் we came back to serve the country. The next plane, let me say that. So அங்கே போய் அவங்களோட எப்படி அந்த தியரிட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி நம்ம வந்து இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்கில் எபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்த முடிய இன்றைக்கி நாங்கள் பண்ணது தான் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி யாரும் போகிறதுக்கு பயப்படுறாங்க, அமெரிக்கா போகிறதுக்கு பயப்படுறாங்க, யூரோப் போகிறதுக்கு பயப்படுறாங்க. நமது என் இனிய இளமைய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இன்றைய இளைஞர்கள் ஃபுல்லாக கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையே கம்ஃபர்ட் ஜோன், ஆனால் அந்த ஜோனை விட்டு உடைத்து எரிந்து வெளியே வந்து சமுதாயத்தின் மக்கள் பக்கம் உங்கள் வாழ்க்கையை திருப்பி கொண்டது என்பது ஒரு மிகப்பெரிய பாராட்டிற்குரிய ஒரு விஷயம். இது வந்து மாணவர்கள், இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய அமேசிங் திங்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பேஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ்
சின்ன வயசில் இல்லை காலேஜில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ்னால இந்த பேஷன் வந்து உங்களுக்கு வந்ததா இல்லை இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் உங்களுக்கு எப்போவுமே நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியுமா இல்லை ஒரு instance? உங்களை மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டை டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து நதி மாதிரி, ஓடம் மாதிரி, அப்படியே எங்கேருந்து ஆரம்பித்தோம் எங்கேருந்து போனோம். பட் எனக்கு வந்து எங்கள் மதர் கைடாக இருந்ததுனால இட் வாஸ் ஈஸி. ஸோ அதனால் வந்து என்னோடய பிஹெச்டி கூட்டுறவு. நான் 6வது வயசுலேருந்து ரெசீட் போட்டிருக்கேன் கூட்டுறவில். வீட்டில் பார்த்தது பூரா கூட்டுறவு. அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானிங், பப்ளிக் பாலிசி. நான் பண்ண வேண்டிய வேலைக்கு நான் உட்கார்ந்துருக்க இடம் கரெக்டான இடம். ஸோ அதனால் அதை மற்றவங்க மாதிரி இல்லாமல் அந்த வழிகாட்டியது எங்கள் தாய். எங்கள் அப்பா கிச்சனுக்கெல்லாம் போக வேண்டாம், பேனாவை பிடிச்சா போகிறோன்னு. அ மேன், அண்ட் ஐ லைக் ஹிஸ் இன்ட்ரடக்ஷன் பிகாஸ் ஆண்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் சமுதாயம் பெண்கள் சமத்துவத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவர் எப்போ ஊற்றம் கொடுத்தார், ஜெண்டர் சென்சிட்டிவ், ஜெண்டர் நியூட்ரல். பிள்ளையும் ஒன்றா வளர்த்தாங்க, பொண்ணை இதுக்கு மேலேயும் வளர்த்தாங்க. they were very proud as he says. அவங்க லைஃப் டைம்லேயே நிறைய பார்த்துட்டாங்க அவங்க. ஸோ ஏன்னா நிறைய மீடியா எனக்கு அட்லீஸ்ட் 300 to 500 newspaper cuttings must be there on me or 1,000. I don't know, you go to the internet, you'll see all of that. So அதுங்க வந்து they were very proud of the fact that அவங்களோட ஃபுட்ஸ்டெப்பில் நான் ஃபாலோ பண்ணேன்னு. அது தெரிஞ்சா தெரியாமையா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸான்னு சொல்ல முடியாது. அந்த ஹோல் என்வாயன்மெண்ட்டே அது தானே. ஒரு பணக்காரங்களை பற்றி பேசுகிறதோ, ஒரு பவரை பற்றி, we were there everywhere. யூனோ அவங்க ஹிலரி கிளின்டன் வந்தாங்க. ஹிலரி கிளின்டன் வந்து 2011 வந்திருந்தாங்க. அவங்களோட முதலையே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். வந்தபோது சென்னையில் வந்துட்டு பார்த்துட்டு அம்மாட்டெலாம் உட்காந்து கீழே இறங்கினாங்க. சார் மேடம் டு யூ நோ மீ அப்படின்னு கேட்டேன் சாதாரணமாக. ஐ எம் யுவர் செகண்ட் அட்மைரர் அண்ட் மை ஷெஃப்டி கேபினட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அட்மைரர். என்ன ஹியூமிலிட்டி, என்ன ஹியூமிலிட்டி. யங் பீப்புளை, யங் லீடர்ஸ், உங்களை மாதிரி யங் லீடர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் என்னோட ஒர்க் தெரியும், பட் அதனால் அது வீட்டிலே இருந்ததுங்க. நான் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கேன். நான் ரொம்ப விரும்பிய விஷயம்னா நம்ம நாட்டில் பெண் முன்னேற்றத்துடைய கொள்கை, அதை வடிவமைப்பது. நம்ம இந்திய நாட்டிற்கு பெண் முன்னேற்றத்திற்கான கொள்கை வடிவமைப்பில் வந்து மேமுடைய பங்கு என்பது அளப்பரியது. இப்போ 33% இடஒதுக்கீடு நீங்க பாக்குறீங்க மகளிருக்கு, அதை வந்து அந்த 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 பாலிசி, அந்த உமன் பாலிசி, நேஷனல் உமன் பாலிசியில வந்து அதை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய காரணகர்த்தாவாக மேடம் இருந்திருக்கிறாங்க. 2017ஆம் ஆண்டு 10வது ஏசியா பசிபிக் கூட்டுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இவரது 18 நாடுகளை உள்ளடக்கிய மாபெரும் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்ததோடு அனைத்து கூட்டுறவு அமைப்புகளிலும் அனைத்து நிலைகளிலும் பெண்களுக்கு 33% பதவி என்ற உறுதி ஆவணத்தை வெளியிட்ட பெருமைக்குரியவர் இவர். 33% இடஒதுக்கீடு இப்ப வரைக்கும் நீங்க அதை வந்து ரொம்ப நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க, எல்லா இடங்கள்லயுமே நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு வந்து 50ல் 75 கொடுக்கணும்னு சொல்றேன். இப்போ அன்னைக்கு சொன்னது 33%. That's all I'm saying. You see, 33% 1987ல ரொம்ப ஜாஸ்திமா. அப்ப கிடைக்க. ஆனா இன்னைக்கு 1 billion women in panchayats, 10 lakh. That's இங்க பரவாயில்லம்மா. கிராமத்துல அது எவ்வளோ வித்தியாசம். முதல்ல ப்ராக்சி போய் உட்கார மாட்டாங்க, அப்புறம் வந்து ஆம்பளைங்க தான் நடத்துவாங்க, அப்புறம் மெதுவாக பொம்பளைங்க அந்த கமிட்டியில் உட்கார ஆரம்பித்தாங்க. ஆல் ஓவர் த கண்ட்ரி இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பஞ்சாயத் பிரசிடெண்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ இட் இஸ் டேக்கன் டைம், 20 years. நான் 50% சொல்லுவேன். இட்ஸ் ஃபேர். உங்களுடைய ஆசையும் உங்களுடைய எண்ணமும் நல்ல எண்ணம், உண்மையிலே அருமையான எண்ணம். இது நிறைவேறட்டும். நல்ல சந்தோஷம். பெண் முன்னேற்றம் என்பது இந்தியாவிற்கு தேவை. ஒரு ஆண் வந்து நீங்க பேசுறது தான், இதுதான் நெக்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. என்னோட வாழ்க்கையில் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு, கர்நாடகாவில் நான் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பித்தேன். 20 years பண்ணுறேன். மென் அஸ் பார்ட்னர்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெண்டர் வயலன்ஸ். ஆண்களை சேர்த்து பெண்களோட ஈக்குவாலிட்டிக்கும் வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறதுக்கு சின்ன பசங்க 12லேருந்து 24 அவங்கள வச்சு ரேப்போ டவுரியோ இல்லை மற்ற விதமான வயலன்ஸை வந்து ஸ்ட்ரீட் தியேட்டர், வீதி நாடகத்தூரோ, ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் ஆடிட்டு வருவாங்க. அவ்வளோ ஏழை பசங்க, கிரிக்கெட் பாலும் பேட்டும் கிடைக்காது. ஆனால் அதை வந்துட்டு வந்து என்னப்பா பார்த்தேன் அவங்க வீட்டில் அம்மா அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா? அடிக்கிறாங்க. எக்ஸாம் எழுதும்போது என்னால் படிக்க முடியல, பக்கத்து வீட்டில் போட்டு அடிக்கிறான் அவன். குழந்தைய வந்து என்னோட சைல்டு மேரேஜ் 13 வயசில் என்னோட படிச்சுட்டு இருந்த ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் கேதர் பண்ணி யூத் ஃபோரம்ஸ் பண்ணி தே ஆர் ஃபைட்டிங் இட். இப்போ ஆண்களோட மைண்டை மாற்றுறதுக்கு அது திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை லைஃப் கோல்ஸ்.
ஏன்னா வந்து எதிரியாக நினச்சி பண்ணோன்னா எப்பவும் கேட்பாங்க அது புருஷ் பிரதான் சமாஜ்னு சொல்லுவோம் ஹிந்தியில், தட் இஸ் பேட்ரியாக்கி. நான் பேட்ரியாக்கிக்கு அகேன்ஸ்ட், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மென். பிகாஸ் இது பெண்ணாகவும் இருக்கலாம், பெண்ணுக்கு கூட அது மாதிரி இருக்கலாம். அந்த ஆண் தான் முக்கியம், இஸ் த கிங், நிறைய இருந்தது இருக்கு. யூனோ யூ ஹேவ் த ப்ராப்ளம்ஸ் வித் த ஃபேமிலிஸ், யூனோ ஆஃப் தட். ஸோ அதனால இப்போ இருக்கிற தலைமுறை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒன்று வந்து எக்கனாமிக் நெசசிட்டி, வீட்டில் போனால் 2 பேரும் வேலை செஞ்சாகணும், 2 சேலரிஸ் வந்தாகணும், குழந்தைகளை பிடிச்சி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தோமே, இந்த இதில் லாக்டவுனில் பார்த்தோம், விமனுக்கு நிறைய வயலன்ஸ் இருந்தது ஒன்று இருந்தது. அதே மாதிரி ஷேரிங் ஆஃப் டாஸ்க்ஸ், நாங்கள் ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம், வீட்டில் பெருக்கணும்ப்பா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம், தண்ணி எடுத்துன்னு வரணும், எல்லாம் ரூரல் பாய்ஸ். ஸோ இதெல்லாம் முதல்ல சொல்லாமல் நீ உட்காந்துக்கடா, அவள் தான் வேலை செய்வா, நீ உட்காந்து சாப்பிட்றா, நீ ஸ்கூலுக்கு போ, அவளுக்கு போகாத. ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ஹோல் சோஷியலைஸ். அண்ட் when I talk about myself, gender neutral. அப்பா கிச்சனுக்கு போகாதுமா, பேனா வச்சு எழுதுமா, நீ that's your mind. மேம், நீங்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் யூ ஆர் சச் அன் இன்ஸ்பிரேஷன் டு so many people. பட் ட்ரூலி who is your inspiration, your role model? என்னோட ரோல் மாடல் யாருன்னாம்மா, நான் பிரசிடெண்ட்டாக இன்னைக்கு இருக்கிற இயக்கம் வந்து 6 லட்சம் பெண்கள் இருக்கோம் நாங்கள் சவுத் இந்தியாவில். சில பெண்கள் எங்கள் சிஇஓ கூட இங்கே தான் இருக்காங்க. சில பெண்கள் வந்து 20 தடவை லோன் வாங்கியிருக்காங்க 200 ரூபாலன்னு, இன்றைக்கி 50,000 லட்சம் வாங்குறாங்க. வீட்டில் அடிதடி, அதை சரிப்படுத்தணும், அதுக்கறவை கூட்டாக பண்ணி அவளை அடித்தா நம்ம போய் பார்க்க முடியாது, போலீஸை கூப்பிட முடியாதுன்னு அங்கேயே 10 பேரை வந்து குரூப்பை பண்ணி யாராவது அடிக்க வந்தாங்கன்னா எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுறது. அவளுக்கு வந்து முதலீடு கொடுத்து அவள் இன்றைக்கி குடிசை வீட்டில் இருந்தவன் மாடி வீட்டில் இருக்கா. பிள்ளைங்க சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, சில பேர் என்ஜினியர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இன்ஃபார்மல் செக்டர் உமன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். என்னோட வாழ்க்கையில் பெருசாக நான் என்ன அச்சீவ் பண்ணேன்னு ஒரே ஒரு கேள்வி. யூஸ்வலி இன் அமெரிக்கா வி சே, கேன் யூ டெல் மீ இன் 3 words what have you achieved? I would say, இந்த பெண் வந்து 200 ரூபா வாங்கினவ இன்றைக்கி வந்து பசங்களை வந்து இன்ஜினியருக்கும் எம்பிஏவும் படிக்க விட்டுருக்கா. அதுவும் 6 லட்சம் 5 லட்சம்லாம். நாங்கள் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் நெட்வொர்க் ஃபார் விமனில் இந்த பெண்ணை இன்னைக்கு அவளோட பிரதிநிதிங்க வந்து இன்னைக்கு ஜெனீவாவில், பிரசல்ஸில், நியூயார்க்கில், ஹை டேபிளில், they are on the same wavelength and on the same table with the big corporates and the big banks. That I would say would be my simple single achievement. International Cooperative Alliance meeting New York le pratinidhi, Raiffeisen Union, Germany, this is the biggest union and the oldest union of cooperatives. I was the first woman in 50 years to be on the board, and nobody supported me except, nobody supported me here in India, but the rest of the people, all the other European countries, other countries said, this is a mass movement of poor women, we must put them on the thing. Exemplary avanga irundha. So therefore அந்த மாதிரி நிறைய elections we have won. We are today the mecca of cooperatives in the world. Chennai Working Women's Forum, Indian Cooperative Network, everywhere we are chairmen, presidents, many countries, and my women don't speak English. Only 90% of them எல்லாம் தமிழ் பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, கன்னடா பேசுறவங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற தலைமை பொறுப்புல எனக்கு 1% கிடையாது. Come and see them, 1% கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ட்ரைனிங், பட்ஜெட்டிங், குட் ஆண்டர்பிரினர்ஷிப், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபிகேஷன், எல்லாமே பயிற்சிகள் நடக்குது. ஏழ்மை என்ன, ஜெண்டர் என்ன, இதெல்லாம் என்ன வேல்யூஸ். ஸோ பயிற்சி மாதிரி ஸ்கில்லிங் மாதிரி எதுவுமே கிடையாது. படிக்கிறது படிக்காதவங்க, எங்களுக்கு வந்து 90% படிக்காதவங்க தான். ஸோ தேர்ஃபோர் எனிதிங் இஸ் பாசிபிள். யூ ஹேவ் த வேர்ல்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீங்கள் எஜுகேட்டட், இன்டர்நெட் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் இப்போ தான் நாங்கள் டிஜிட்டல் லிட்ரஸி ட்ரைனிங் பண்ணோம், 3 daysக்கு பண்ணோம். எப்படி வந்து ஏன்னா இந்த இதில் வந்து கோவிடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, மணியை வாங்க முடியல. அதனால ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் they learned all the apps and a lot of it in Tamil and they transferred it everywhere. So technology for the poor. மிகவும் சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது என் இனிய இளமைய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
பெண் முன்னேற்ற பாதையில ஒரு 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 பிரச்சனை எடுத்து மையமாக வைத்து போராடக்கூடிய நபர்கள் நம்ம பார்ப்போம், ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள். ஆனா மேடம் வந்து ஒரு பன்முகத்தன்மையா இருக்கிறாங்க. எப்படி நான் சொல்றேன்னா, அவங்க வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஃபோரம் அதோடைய தலைவராக நிறுவனராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அதையும் கடந்து அவங்க வந்து ஆல் இந்தியா கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் ஃபார் உமன்ஸ், அதற்கடுத்து இண்டிபெண்டன்ட் கமிஷன் ஃபார் பீப்புள்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ், அதுவும் வந்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய பன்முகத்தன்மை கொண்ட ஒவ்வொரு இயக்கங்கள், அவங்களுடைய அந்த ஒரு ஆக்டிவிசம் வந்து பல இயக்கங்களை உருவாக்கி, அதுவும் ஜெண்டர் வயலன்ஸ் அதுக்கு நிறைய இயக்கங்கள் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலங்கள் இயக்கங்கள் வச்சிருக்காங்க, நாடு முழுக்க பல இயக்கங்கள் வச்சிருக்காங்க, உலக அளவில் பல இயக்கங்களோட தன்னை வந்து அர்ப்பணித்துக் கொண்டு, இப்போ ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், சார்க்காக இருக்கட்டும், ஏசியனாக இருக்கட்டும், ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய கூட்டமைப்பு, யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், இப்படி நம்ம மத்திய அரசு, நம்ம இந்திய மத்திய அரசாக இருக்கட்டும், இப்படி எல்லா இதுலையுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சமூக போராளியாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க நல்லா இளைஞர்களும் இளைய சமுதாயம் இதை நீங்க கத்துக்கணும். எப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பெண் போராளியா அவங்க இருக்கிறாங்கன்றதை நீங்க கத்துக்கணும். நீங்க சொல்லும் போதே ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன் மேம். எம்பவர்ட் உமன் வில் எம்பவர் விமன் அண்ட் எம்பவர்ட் விமன் வில் எம்பவர் ஜென்ரேஷன்ஸ். அது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ட்ரூ, இட்ஸ் ஆக்சுவலி கிவிங் மீ அ கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங். Empowered women will empower men. Yes, true that. That's the next thing. And young men like this will be the forefront of our, only they will support gender equality. We need to get them into the alliance. Patriarchy against தான நம்ம மென்னுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஏன்னா நல்லவங்க நிறைய அலைஸ் இருக்காங்க. அவங்கள முதல்ல இருந்தே வளர்த்துட்டோம்னா அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டா வந்துருவாங்க. And sometimes men take over the women's movement also. எங்க கேஸ்ல கர்நாடகால வீட்டில் குக் பண்ணும்போது யாரும் கேட்க மாட்டான், ஷெஃப் ஆயிட்டா ஆம்பளையா தான் இருப்பான். அதே மாதிரி விமன்ஸ் மூவ்மெண்ட்ல சொல்லி கொடுத்துட்டா நம்ம லீடர்ஷிப்பை கூட எடுத்துருவாங்க, பிகாஸ் they are born leaders. எல்லா ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் என்பவள் ஒருத்தர் இருக்கிறாள். அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். உங்களை நான் வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் இந்த உலகத்துல. பாரதியின் புதுமை பெண்களே இல்லையே தேடிட்டு இருந்தேன். இங்கதான் இருக்கிறாங்கன்றது இப்பதான் நான் உணர்ந்து கொண்டேன். அதனால இவங்க புதுமை பெண்ணா மட்டும் இல்ல, பல புதுமை பெண்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. வைஜெயந்தி அருமையான ஒரு ஆங்கிலத்தில் அருமையான ஒரு இதை சொன்னீங்க. எனக்கே ஒரு பெரிய பாடம் தான் நீங்க சொன்ன அந்த வார்த்தை. அவங்களோட பள்ளி பருவத்தில் இன்றளவு நீங்கள் மறக்க முடியாத ஒரு நினைவு அப்படின்னா ஒரு ஏதாச்சும் ஒரு நினைவு இருக்கு? இளமை பருவத்தில் வந்து நான் வந்து இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லை, நான் வந்து குழந்தையா இருந்தேன். பட் ஆனால் வீட்டில் எப்படின்னா இந்த மாதிரி நிறைய விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாமே தேசியம், நேஷ்னலிஸ்ட்டு, இங்கே புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க, ராஷ்டிரபதி வராரு, இது வராரு, அந்த மாதிரி ஒரு என் தம்பிக்கும் எனக்கும் ஒரு 7 வயசு வித்தியாசம். பட் ஐ வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவளை வந்து விட்டோம் அந்த பூரா காலனியில் தெரியாத ஆளே கிடையாது. ஸோ தேட் இஸ் பார்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க். யூர் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. பேமெண்ட்டில் இருக்கிறவங்களும் ஃப்ரெண்டு, குருவி காரியும் ஃப்ரெண்டு, பின்னாடி வழியாக ஊர்காவை எடுத்துகிட்டு போவாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு, பஞ்சாபி, இண்டஸ், இது. ஸோ தட்ஸ் த மேக்கிங் ஆஃப் அ சோஷியல் ஒர்க்கர். ஸோ அது வந்து தட் வாஸ் தேர். ஸோ ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் அவங்க பார்ப்பாங்க. இதை 2வது கிளாஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆளாயிட்டாலேவோ, அதனால் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் பேப்பரில் வர ஆரம்பிச்சதுனால எங்கெங்கேயோ ஃபோன் பண்ணி, அப்புறம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டாங்களா, அவங்க நம்பரை கொடுங்கன்ட்டு. இதுங்க கொடுக்க மாட்டேன்னுச்சு, அப்புறம் கொடுத்தாங்க போல் இருக்கு. அப்புறம் ஃபோன் பண்ண, நான் சோன்சோ பேசுகிறேன், உனக்கு டைம் இருக்கா பேசுகிறதுக்குன்னு. உன்னை விட பேசுகிறதுக்கு எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. நாளைக்கு நீங்கள் 15 பேரும் சாப்பிட வாங்க வீட்டுக்கு, நானே வந்து ஐ வில் ஆர்கனைஸ் எவ்ரி திங் அண்ட் யூ கம். ஸோ இன்றைக்கும் அவங்க 22 பேர் they are following my I have. ஆனால் ஒன்று, இப்போ போக ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக இருந்தால் தான் என்னோட இந்த விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டாக ஆர் விமென்ஸ் ரைட்ஸாக இருந்தால் தான் ஐ எம் ஏபிள் டு கனெக்ட். இப்போ சத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்தியை யார் வந்து பண்ணாங்களோ, முன்னேற்றம் பண்ணாங்களோ, அவங்க தான் தினம் என்னோட பேசுகிறாங்க, ப்ரொஃபஸர் நிர்ஜான்னு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் நாட் பொலிட்டிக்கலி ஆன் த சேம் வேவ் லென்த் வித் மீ, இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஏன்னா என்னோட கோல் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அ மிஷன். இதில் வந்து நான் இப்படி அப்படி திரும்பிட்டேன்னா அப்புறம் இஸ் தேட். பட் எந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் அடுத்த நிமிஷம் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் 40 years they connected with me. Now they are always following. உன் பேப்பர் இங்கே வந்ததா, இதை சொல்லிட்டேன்னா 3ஆம் தேதி பார்த்துருவாங்க. So therefore that way I am very close to my school friends, my college friends, but now it is my friends who are the same values that they share with me. ஏன்னா நிறைய நாங்கள் வர்ற கிளாஸ் வந்து வசதியான கிளாஸு. அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நல்ல உடைகள் போடுறது, பார்ட்டிஸ் போகிறது, அந்த மாதிரி ஆளுங்க.
நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. தூங்கினா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. மேம் இப்படி உங்கள் வேலை அதுக்கப்புறம் உங்கள் சர்வீஸ்னு இப்படியே உங்கள் லைஃப் போயிட்டே இருக்கு. ஓய்வு நேரம் கிடைக்கும் போது உங்களோட பொழுதுபோக்கு என்ன மேம்? புது ஆர்வங்கள் கொஞ்ச நாளாகவே இருக்குது. எனக்கு வந்து இந்த ஸ்பேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. போக போக நம்ம தமிழ்நாட்டில் ராமானுஜம்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பிளாக் ஹோல்ஸு சந்திரசேகர் இருந்தார். அதுக்கப்புறம் ராமானுஜம் இதெல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ ஐ வாண்ட் டு கரெக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் சயின்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப ஆத்மீக both that is very much interesting me. How there, and so I am very much interested in spirituality also. That is my thing. I do a lot of chanting the whole day. That inspires me a lot. And the other thing that I very much like is street theatre. So all sorts of like flash mobs. I do a lot of work on flash mobs and fusion imagery. இதுதான் நாங்கள் வந்து கர்நாடகாவில் சொல்லி கொடுத்தோம் நான். ஸோ என்னோட கிளாசிக்கல் டான்ஸிங்கை I try to convert into that in thematic things. So those sort of things interest me. These may be and of course international politics and farmers politics. This is my hobby. I like of course taking vacations. That's my hobby. I travel all over the world. So 3 நாள் வியட்நாம்ல இருந்தேன்னா மற்ற 3 நாள் I will be on vacation. So I'll go away. ஏன்னா அங்கே அவ்வளோ தூரம் போனதுக்கு அப்புறம் போகலாம். சைனாவில் போனால் I went off to this place, Guangzhou, the old Canton. And அங்கே போய் நம்ம இந்தியன் ட்ரேடிங் ஹவுசஸ்லாம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தேன். வியட்நாமில் 7th wonder or 8th wonder of the world. So then I went. So I have Indonesiaல I have been to the most important temples, Borobudur, Angkor Wat. I was in Cambodia during the war. So I went on war planes, etc. மால்தீவ்ஸில் வந்து போட்ஸ் அண்ட் ராஃப்டர்ஸில் போய் இருந்திருக்கேன். ஐலண்ட்ஸ் டெவலப் ஆகாத முன்னாடி மைனிங் வெளியே நடக்கும், கன்ஸ் இருக்கும், நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன். லைஃப் ஹஸ் பீன் எக்ஸைட்டிங் அண்ட் ஸ்டில் லிவ் த்ரூ இட். ஸோ அதனால் வந்து ஹாபியே தேவையில்லை, நம்ம வேலையே ஹாபி தான். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஒரு கேஸ் இருக்குது, ஒரு சால்வ் பண்ணுற பாருங்கள். 14 branches இருக்குது எங்களுக்கு ஆல் ஓவர் சவுத் இந்தியா. ஸோ அதில் வந்து ஒரு நாள் it's very exciting. Not an exciting day doesn't go. So I don't need a separate hobby. This is my passion. So this is my hobby. So அதுதான் Warren Buffett, the richest man in the world, says, if your work is your passion, nothing like it. So you don't need another hobby. அடுத்து அவங்களுடைய களப்பணிகள், இது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்தை பற்றி பேசும் பொழுது கம்போடியா ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனை அவங்க வாழ்க்கையில். 1992ஆம் ஆண்டு கம்போடியா நாட்டில் போர் நிகழ்ந்த நேரம். 40% மேற்பட்ட பெண்கள் போரில் தன் கணவரை இழந்த சூழ்நிலையில் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வழிவகைகளை அங்கு போர் விமானங்களில் சென்று கன்னி வெடிகள் களையப்படாத பகுதிகளுக்கும் தானே நேரில் சென்று ஆராய்ந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் ஹோப் என இவர் எழுதிய ஆய்வு நூலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கம்போடியாவில் நடந்த போர்க்கள போர்ல பல ஆண்கள் இறந்துடுறாங்க, பல பெண்கள் விதவையாக்கப்படுறாங்க. ஆண்கள் இறந்த உடனே, போர்க்களத்தில் இறந்த உடனே. அப்போ இவங்க கம்போடியாவிற்கு சென்று அங்கே ஒரு ஃபீல்டு ஸ்டடி பண்றாங்க. ஒரு ஃபீல்டு ஸ்டடி பண்ணி அங்கே எப்படி பெண் முன்னேற்றத்திற்கு நம்ம பங்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் யுனைடெட் நேஷன்ஸ் சார்பா, ஐக்கிய நாடுகள் சபை சார்பா. ஸோ அதை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மேம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நான் போன போது அங்கே வந்து ஏர்போர்ட்டே கிடையாது, தனியாக போனேன். வார் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே தான் பெரிய ஜெனோசைட், பால் பாட்டுன்னு லட்சங்கள் ஆட்களை கொன்னுவிட்டாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க, நீ போறியேன்ட்டுன்னு. பயமில்லாத இடம் போகிறது தானே நம்ம பயம் இல்லாமல் போகிறது தானே நம்ம வேலையை. ஸோ அங்கே போனால் யாருமே இல்லை. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது, அதில் தான் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு வெளியவே வரமாட்டோம். வெளியே வந்து கன் ஷாட்ஸ், நைட் 6 மணி ஆனால் கன் ஷாட்ஸு, மைனிங் நிறைய இருக்கும். அங்கே போய் ஐக்கிய நாடு சபையோட ILO வந்து என்ன ஜெண்டர் அண்ட் என்டர்பிரைஸ் எக்ஸ்பர்ட்டாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சின்ன வயசில் அவ்வளோ ஹை லெவல், நல்ல படமும் அந்த டைமில். ஸோ தேர்ஃபோர் டேக்ஸ் ஃப்ரீ மணி. அங்கே போய் இருந்தால் 60% விடோஸ். ரோடில் நடந்தீங்கன்னா க்ரச்சில் ஒன்று, கண்ணு இல்லாத ஒன்று, பூரா ஹேண்டிகேப்ட். வார் வாஸ் தேர் ஃபார் நியர்லி 10-12 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல சாப்பாடு கிடைக்காது. லைட்டாக 6 மணி 8 மணிக்கு கர்ஃப்யூ ஆகிடும், ஒன்றுமே இருக்காது. தனியாக இருந்தேன் நான். அப்புறம் 2-3 மாதத்துக்கு கழிச்சு யாரையோ கூட்டிகிட்டு போனேன் நான் இங்கேருந்து.
யாரும் குழந்தைய விடுறதுக்கு தயாராக இல்லை. ஹஸ்பண்ட் மட்டும் வந்தாருன்னு நினைக்கிறேன் 6 வாரத்துக்கு. நானா வார் பிளேனில் போகிறேன். வார் பிளேன் எப்படின்னா ஸ்டெப்பெல்லாம் கிடையாது, நேராக போய் இப்படி ஃப்ளாப் பண்ணிக்கணும். அதில் ஆடு இருக்கும், மாடு இருக்கும், கன் பவுடர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அண்ட் அங்கே இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த அங்கோர் வாட் இருக்கிற இடத்துல ஹோட்டல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன ரூம் கிடச்சி ஒரு டைமில் வந்து பாம்பிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. யாரோட ஒர்க்கரோட வீட்டில் இருக்கேன் நாங்கள் லைட்டை போட்டால் வெளியே தெரிஞ்சதுன்னா பாம்பிங் நடக்கும். ஸோ தேட் வாஸ் த திங். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் போய் செட்டப் பண்ண அந்த ஸ்ட்ரக்சர் அக்லீடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் திங். அந்த டைமில் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஹோப்புன்னு ஏழை பெண்கள் வந்து யார் வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் புருஷன் செத்து போயிட்டான், கொன்னுவிட்டாங்க, குழந்தை செத்து போயாச்சு, அப்பா அம்மா. ஸோ தே மேட் நியூ ஃபேமிலிஸ். அது ஒன்று தனி, இது ஒன்று தனி. அந்த மாதிரி அவங்களெல்லாம் போய் இன்டர்வியூ பண்ணால் என்ன கஷ்டமான வியாபாரம். இங்கே இருக்கிற வியாபாரம் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல. அந்த நாடு வந்து இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு. சைல்ட் டிராஃபிக்கிங், சைல்ட் ப்ராஸ்டிடியூஷன் எத்தனையோ இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி ஹார்ட்னிங். அண்ட் தென் தி ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் கம்போடியா அவர் என்னை கூப்பிட்டு ஹி கமெண்டட் மீ இன் ரைட்டிங். நீங்கள் இவ்வளோ வந்து ஃபேமிலியை விட்டுட்டு இப்படி டேஞ்சரஸ் கண்டிஷனில் நீங்கள் வந்து 1 வருஷம் இருந்து பண்ணியிருக்கீங்களே, எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ட்டுன்னு. ராஜா சிஹானுக்கும் இருந்திருக்காரு அங்கே கம்போடியாவில், அவரோட பிள்ளை கொடுத்தாரு நானருந்துன்னு. ஸோ தட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே வந்து என்னென்னா ஒன்றுமே பேசிக் கிடையாது. லைட்டு போயிடும், இது போய்டும், ஒன்றுமே கிடையாது. அங்கே 6 மணிக்கு மேலே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. கதவை மூடிக்கிட்டு கொசு வலையை போட்டுக்கிட்டு படுக்கணும். சாப்பாட்டுக்கு நம்ம சாமான் எதுவுமே கிடைக்காது. ரைஸ் கிடைச்சா பெரிய விஷயம், காய்கறி கிடைச்சா படிச்சு. பட் ஒன் வாஸ் யங்கர் அண்ட் ஒன் குட் அச்சீவ். பட் ஃபாரின் மினிஸ்டர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணார். அதுதான் பெரிய வாய்ப்பு. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் திங். தட் ஆனால் நான் திருப்பி வரத்துக்கு தயாராக இல்லை. ஐ வாண்டட் டு ஸ்டே ஆன் தேர். திருப்பியும் கூப்பிட்டாங்க அவங்க. ஒரு இடத்த திருப்பி போய் விட்டுட்டேன்னா திருப்பி பார்க்க மாட்டேன் நான். பிகாஸ் யூ ஹவ் டு மூவ் ஃபார்வர்ட், யூ ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் தேர் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். நமது என் இனிய இளமைய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். விவேகானந்தர் சொல்லுவாரு, துணிச்சலான எண்ணம், வஜ்ராயுதம் போன்ற செயல்கள், அதற்கடுத்து உறுதியான கைகள், எந்த சவால்களையும் எதிர்கொண்டு மனித சமுதாயத்திற்காக சேவை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப மேடம் வந்து ஒரு போர்க்களம் தான் அது. அந்த போர்க்களத்தில் சென்று மனிதம் மலர பாடுபட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் இது கம்போடியா. அதனால தான் நான் கம்போடியா பற்றின கேள்வி எழுப்பினேன். என்னோட கேள்வி வந்து பணிகள் அப்படின்றத விட அதுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதாவது நான் இப்போ ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும் போது அது என்னை வந்து இன்னும் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்களில் முதல் அங்கீகாரம் எங்கே தொடங்குச்சு, அதோட நினைவுகளை உங்களுக்கு திரும்பி போகும்போது உங்களுக்கு என்னதான் ஞாபகம் வருதோ அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த அங்கீகாரன்றது அவார்டு வெளியே கொடுக்கறது ஒன்று, நம்மளுக்கு தினமும் கிடைக்கிறது ஒன்று. எனக்கு வந்து என்ன பாக்கியம்னா, தெய்வம் கொடுத்ததா இல்லை என் பெண்கள் கொடுத்ததா, எவ்ரி டே ஐ ஹாவ் அ ரியலைசேஷன் அண்ட் அன் அச்சீவ்மெண்ட். ஒரு பெண்ணோட வாழ்க்கை, 5 குழந்தை வச்சிருக்கா, அடிதடி இருந்தது, இன்னைக்கு எம்பவர் ஆயிட்டா. வந்து அம்மா ஹெல்ப் பண்ணிட்டே, நீ இன்னைக்கு பாரு, எனக்கு பாரு, நான் எப்படி இருக்கேன், என் பிள்ளை வந்து படிச்சிருக்கு. That's a recognition. I do not look for the Nobel Prize. I am thinking of the recognition that ஒரு நாளைக்கு ஒரு 5 பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்குமா, that is more than enough. எனக்கு ஆக்சுவலி அவார்ட் ஓரியன்ட் கிடையாது நான், ஆனால் எலெக்ஷன் ஓரியன்ட். ஏன்னா அந்த எலெக்ஷன் ஒரு 3 வருஷம் இருக்கும், அந்த பெண்களோட பிரதிநிதித்துவம் பண்ணி அவங்களோட குரல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு வந்து அவார்ட்ஸ் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். For example, my mother won many awards, so many awards. But that was also recognition in the mari edukla. But enakku I am not greatly impressed by outside awards because some of them are true and some of them the real achievement, real award is what people tell you. Nee maathirke en vaalkaiya, en kanna thodachirke, kaiya pidichirke. These are the big achievements and that happens to me every day. இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பற்றிய பல ஆய்வுகளை மேற்கொண்ட ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பிரபல வரலாற்று ஆய்வாளர் டயட்மர் ரோத்மண்ட் அவர்கள் இந்தியாவில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர்கள் என கருதிய 133 நபர்களை பற்றிய புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரே பெண் சமூக ஆர்வலரும் இவரே.
இப்படி முறைசாரா துறையில் இருக்கும் எண்ணற்ற பெண்கள் பொருளாதார முன்னேற்றம் மட்டுமன்றி அதன் மூலம் சமூக அரசியல் முன்னேற்றமும் பெற்று வாழ்வதையே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு தனது அமைப்பின் மூலமும் ஆராய்ச்சியின் மூலமும் மகளிரை மையமாக கொண்ட முன்னேற்ற வடிவத்தை உலகிற்கு வெற்றிகரமாக எடுத்துக்காட்டி கூட்டுறவுத்துறை, மைக்ரோ கிரெடிட், மகளிர் மேம்பாடு என பல துறைகளில் உலக அரங்கில் பல சாதனைகளை இன்றளவும் புரிந்து கொண்டிருப்பவர்தான் டாக்டர் நந்தினி ஆசாத். ஸோ லவ்லி. ஏன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையை நம்ம மாற்றத்தை உண்டாக்கிட்டு அவங்க வந்து நல்லா இருக்கிறத பார்க்கும்போது நம்மளோட மனசையும் வந்து அது முழுமையாக்கி நம்ம முகத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை வந்து அது கொடுத்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப நிறைவாக்கும். அதை தான் நீங்கள் தினமும் செஞ்சுட்டு ரெண்டு கூட இல்லைம்மா, 6 லட்சம் பெண்கள் இருக்காங்கன்னா எவ்ரி டே யூ மீட்டிங் somebody or the other and changing their lives, you see. And not only that, my staff, my colleagues are fantastic. Many of them have come from labor backgrounds, from coolie backgrounds, from self-employed backgrounds. But Tamil women and South Indian women are so bold. அவங்களோட ஒரு கெப்பாசிட்டி இருக்கு பாரு. ஏன்னா அந்த பீப்புளே நம்ம வந்து ஒரு ரொம்ப போரிங்கான பீப்புள். வேலையை கொடுத்தா கரெக்டாக பண்ணி அச்சீவ் பண்ணுவோம். அமெரிக்கா போனாலும் அதுதான் பண்ணுவோம், மலேசியா போனாலும் பண்ணுவோம், ஸ்ரீலங்கா போனாலும் பண்ணுவோம், வேறு எங்கே போனாலும் பண்ணுவோம். தெர் இஸ் சம்திங் அபவுட் த சவுத் இண்டியன் ஈத்தாஸ் தட் நல்லா வந்து அவங்க வந்து டூ பெஸ்ட் வாட் யூ கேன். என்னதை பண்ணுறியோ அதை நல்லா பண்ணணும். இந்த பெண்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்க இன்றைக்கி ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பண்ணி பூரா கூட்டுறவு நடத்துகிறாங்க. 500 கோடி வரலும் கொடுத்துருக்காங்க. ரீபேமெண்ட் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும், 90 மாதிரி இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட். இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி ஒரு செக்டர், இன்ஃபார்மல் செக்டரையே மாற்றின்னு வரோம். அந்த பெண்களோட குரல் வந்து ஐநா சட்டசபையில் நான் தான் திறந்தேன். 2 years before யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் விமன்ல இந்தியா பேனலில் நான் ஐ ஓப்பன் த பேனல். அவங்களுக்கு எவ்வளோ சார்ந்திருக்கும். அதுதான் those are the achievements. Not winning a lifetime achievement award, that's okay. They will give you the medal of honor. ஐநா சபையில் அவங்களுடைய பங்கு என்பது மிகவும் அளப்பரியது. ஏன்னா எப்படி சொல்றேன்னா, இளமை காலத்துல அவங்க பெண் உறுப்பினரா சென்று, அவங்க மட்டும்தான் பெண் உறுப்பினர் ஒரு கூட்டத்துல, பெண் முன்னேற்றம் சார்ந்த ஒரு ஐநா சபை கூட்டத்துல அவங்க மட்டும்தான் ஒரு பெண்ணாக போய் கலந்து கொண்டாங்க. எல்லாருமே ஆண்கள் அதிகமாக இருந்த ஒரு ஐநா சபை கூட்டத்துல, பெண் முன்னேற்றம் சார்ந்த ஒரு கூட்டத்துல இவங்க ஒரே ஒரு பெண்ணா போய் கலந்துருக்கிறாங்க. அது ஒண்ணு. இவங்க செய்த ஆய்வுகள், பெண் முன்னேற்றம் சார்ந்து இவங்க செய்த ஆய்வுகள் அனைத்தையுமே யுனிசெஃப், ஐநா சபையுடைய பகுதியாக இருக்கக்கூடிய யுனிசெஃப் அவங்களே அதை வந்து அவங்களே பிரசுரம் பண்ணாங்க. அது வந்து உண்மையிலே வந்து என்ன சொல்றதுன்னா, ஐநா சபையில் மேமுடைய பங்கு என்பது ரொம்ப அளப்பரியது. மேம் அதை பத்தி நீங்க தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே, see the thing is, நான் வந்து 1982ல நீங்க சொன்னதுல ஆரம்பிச்ச போது நான் வந்து இந்த சென்னை சிட்டியில் 1200 இந்த மாதிரி சிறு தொழில் பண்றவங்கள இன்டர்வியூ பண்ணேன். எப்படின்னா, சும்மா என்ன வீட்டில் என்ன நடக்குது இல்லை, உன் பிஸ்னஸ் எவ்வளோ முதல் போடுற, அன்னைக்கு என்ன 40 வருஷம் முன்னாடி எவ்வளோ போடுற, எங்கே விற்கிற, அதில் ஃபீஸிபிலிட்டி என்ன, இன்புட்ஸ் என்ன கொடுக்கணும், அவுட்புட்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணதை யூனிசெஃப் பிக்கப் பண்ணி இட் பிகேம் ஒன் ஆஃப் த பாத் பிரேக்கிங் ஸ்டடீஸ், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்வேஸ். அது மட்டும் இல்லை, வெறும் சர்வே எடுத்துகிட்டு போல, காய்கறிக்காரியாக 50 பேரை கூப்பிட்டு ஒரு ஒர்க் ஷாப், வெஜிடபிள் செல்லராக 1982ல் இட் வாஸ் பாத் பிரேக்கிங். அவங்கள பற்றி யாருமே கவலைப்படல. வந்து காய்கறி போடுறா, அவள் என்ன கான்ட்ரிபியூஷன் டு த எக்கானமி, இன்ஃபார்மல் செக்டரோட என்ன, அண்ட் விமனோட கான்ட்ரிபியூஷன் இன் த இன்ஃபார்மல் செக்டர். ஸோ அதை வந்து புஸ்தகமாக யூனிசெஃப் பப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் யுனெஸ்கோ பாவர்ட்டி வால்யூமில் தனியாகவே ஒரு வால்யூம் போட்டு அதில் வந்து எங்கள் இயக்கத்தை பற்றி நான் எழுதினேன். அதில் நான் என்ன பண்ணேன்னா, ஐ பிகேம் அன் ஐடியலாக். முதல்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் நரேட்டிவ் பிரைமரி டேட்டா, இப்போ வந்து அதை போட்டு அதோட மீனிங் என்ன, இந்த இயக்கத்தோட மீனிங் என்ன. இந்த எக்கானமிஸில் வந்து இன்ஃபார்மல் செக்டரை நீங்கள் கவனிக்கல, அங்கே முதல் கம்மியாக இருக்குது, இன்விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது, டெக்னாலஜி கம்மியாக இருக்குது, இன்புட்ஸ் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் கொடுத்தா அந்த செக்டர் எப்படி வர முடியும்? அதில் பெண்கள் வெறும் எக்கனாமிக் இன்புட்ஸ் தானே, சோஷியல் இன்புட்ஸும் கொடுக்கணுமா, சைல்ட் கேர் கொடுக்கணுமா, அவங்களுக்கு வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொடுத்தா தான் அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை இன்க்ரீஸ் ஆனால் இதெல்லாம் சேர்த்தோன்னா எல்லாம் வரும்னு it became a policy document for others to see. So UNICEF was excited. UNESCO அந்த ஐடியலாக பண்ணாங்க. இப்போ SDGsன்னு வருது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதெல்லாம் 1995ல் தமிழ்நாட்டில் நம்ம அது முதல்லையே பண்ணியாச்சு. தட் we said sustainable development goals not only economic. இது என்ன பண்ணுறோன்னா, எல்லாமே economic-ன்னு நினச்சிட்டு போகிறோம். இப்போ இந்த பேண்டமிக் வந்ததுனால we have started looking at social and cultural also. ஏன்னா இதுலேயும் ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னு, அந்த economic-ஐ பார்த்து
அவள் ஏன் முன்னேறல, அவளை முதல்ல கேட்போம், ஏம்மா என்னாச்சு பாவர்ட்டி செஷனில், ஏன் எப்படிம்மா இவ்வளோ கம்மியாக இருக்கு, உன் புருஷனுக்கு நிறைய வருது. நான் சோம்பேறி மேடம். கார்த்தால எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன்? 5 மணிக்கு. நைட்டு முடிக்கிறது 11. யாருமா ஏமாத்துறது? யார்? நீ குடிக்கிறியா? நீ என்ன பண்ணுற? இல்லைம்மா நான் வீட்டில் வந்து சோறு போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு படுறேன். ஸோ we told them that your productivity is not low. You know, your task, your social task of being a woman, reproductive, wife, homemaker and worker, you don't have the time, you don't have the energy, health problems வந்தது உனக்கு. அதனால் நீங்கள் வந்து what you need to do is that அதெல்லாம் ஸ்கில் படிக்கணும். அதை எப்படி கம்மி பண்ணிக்க, சைல்ட் கேர் வேணுமா உங்களுக்கு, நைட் டியூஷன் ஸ்கூல்ஸ் வேணுமா, நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ தேர்ஃபோர் இந்த யூஎன் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிச்சு. ரெண்டாவது வந்து இந்த கூட்டுறவில் போனதில் எல்லாத்துலேயும் எலெக்ஷன், ஐ வான் மோஸ்ட் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ். 27 கண்ட்ரீஸில் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸில் ஏஷியா பசிபிக் கமிட்டிக்கு நான் தான் சேர். அதில் ஆண்களோட நிறைய போராட வேண்டியதாக இருக்குது. எல்லா இடத்துலையும் போராடி தான் நாம் எலெக்ஷன் வந்து உங்களை மாதிரிலாம் நல்ல ஆளுங்க கிடைக்கல. அப்புறம் அந்த ரைஃபைசன் யூனியனும் நம்ம சில கூட்டுறவுகள் ஆண் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான் அப்போஸ் பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கலாம் தே செட் நோ, ஏழை பெண்கள் கூட்டுறவு தான் இங்கே வந்து வரணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ தேர்ஃபோர் யூசி ஐநாவோட நிறைய வேலை செஞ்சுருக்கேன், எழுதியிருக்கேன் வேறு. யூஎன் ஈஃபாடுன்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். அதில் நான் நிறைய மால்தீவ்ஸ் போனது அதில் தான் போனேன். அதுக்கப்புறம் நேபாளில் நந்தாதேவி போயிட்டு வந்துட்டேன். நான் நந்தாதேவியில் நான் தான் மிஷன் லீடர். 10 மணி நேரம் 100 கிலோமீட்டர் 10 மணி நேரத்தில் போவேன். ரோடே கிடையாது, டஸ்ட் ரோடு தான். பெட்ரோலும் தூக்கிட்டு போனோம், சாப்பாடும் தூக்கிட்டு போனோம். அங்கே போனேன்னா வேலி இருக்கும், நந்தாதேவி மேலே இருக்குது. அங்கே ஏதோ ஒருத்தர் குடிசையில் இருந்துட்டு அவங்க போடுற சோறு தால் தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு 10 நாள் 15 நாள்லாம் இருந்ததில் கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் உடம்பு கெட்டு போச்சு. ஏன்னா வந்து அது 10 மணி நேரம் 100 ரோடே இல்லைல்ல, அந்த ஷேக் பண்ணி அதெல்லாம். பட் ஈவன் ஐ டென்ட். ஸோ அது நேபாளில் அங்கே இருந்தேன், நான் மால்தீவ்ஸில் இருந்தேன், கம்போடியாவில் தம்பி சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி யூஎன் மிஷன்ஸில் நிறைய எல்லாம் சிபாரிச்சு கிடையாது. நான் வாட் யூ கால் அ கம்ப்யூட்டர் ஃப்ரீக். நம்ம யூ ஹவ் டு புட் இன் யுவர் டேட்டா பேஸ் உங்களோட இது அந்த காலத்தில். ஸோ 1986 நான் டேட்டா பேஸ் போட்டது கம்போடியாவில். சடனாக எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் எங்கேயோ போயிட்டு வந்தபோது. பட் ஐ ஆல்சோ ஹேட் லாட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் ஐநா என்னை தூக்கிச்சு. ஏன்னா 1985-86 ஆல்ரெடி விமன் அண்ட் சைல்டு மினிஸ்ட்ரியில் வேலை செஞ்சேன் நான். அந்த இருந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன், எனக்கு நிறைய அமெரிக்காவில் கற்றுன்னு நான் விமனை பற்றி ஃப்ரீயாக வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். கூப்பிட்டாங்க. இட் ஹேப்பன் டு பி தட் தே கால் மீ. அப்புறம் நான் டெக்னிக்கல் அட்வைஸராக மினிஸ்டருக்கு போய் நான் வந்து பாலிசி எழுதினேன், நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான். நீங்கள் சொன்னது 33% ரிசர்வேஷன் ஃபார் இது. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ஜெனரல் நேரு யுவக் கேந்திரா வந்தேன். தட் இஸ் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் யூத் ப்ரோக்ராம் இன் த வேர்ல்ட் அட் தட் டைம். அதில் ஃபர்ஸ்ட் உமன் டிஜி, டில் நவ் ஐ எம் த ஒன்லி உமன் டிஜி. ஸோ அவங்க சொல்கிறாங்க உங்கள் டைமுக்கு 92க்கு அப்புறம் அந்த அபிவிருத்தி வேலை நடக்கலைன்னு. ஏன்னா நான் பொலிட்டிக்கல் வேலையை பண்ண விட மாட்டேன். எப்படின்னா பொலிட்டிக்கல் பண்ண நீ பண்ணுறத, அபிவிருத்தி வந்து பண்ணு, ட்ரைனிங் பண்ணுறியா அவங்களுக்கு, இல்லை என்வாயன்மெண்ட் கொடுக்குறியா வேறு. அண்ட் ஆல்சோ ஐ டிட் லாட் ஆஃப் தி டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக அந்த ப்ரோக்ராம்ஸ். நாக்சல் ஏரியாவில் நிறைய வேலை செஞ்சுருக்கேன் நான். ஆல்சோ மோஸ்ட்லி நார்த் இந்தியன் நாக்சல் ஏரியாஸில் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். ஆந்திர பிரதேஷ்லேயே வேலை செஞ்சுருக்கேன். வார் ஜோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வார் ஜோனில் தான் மைண்டை வந்து மாற்ற முடியும். ஏன்னா அபிவிருத்திக்கு வந்தவங்களுக்கு எதனால் அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி இன்சர்ஜென்சியில் போகிறாங்க அந்த யங் பீப்புள்னு நம்ம கேட்கணும். ஒரு ஏழ்மையா இல்லை ஒரு ஜாதி அடிப்படையில் எதனால் போகிறான்னு சொல்லிட்டு யூ மஸ்ட் சேஞ்ச். ஸோ ஐ ஃபெல்ட் தட் வாஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யூ மஸ்ட் நோ த ரீசன் டு சேஞ்ச் இட், இல்லாட்டி முடியாதுன்னு. அதனால் வந்து நிறைய கமிட்டிஸில் சேர் பண்ணிருக்கோம். லாஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி யூஎன் கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட், ஈக்கசாக்னு இருக்குது. தட் இஸ் தி economic and social கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கும், இது இருக்கும். அதில் வந்து பாவர்ட்டியை பற்றி பேசுகிறதுக்கு தே ஹேட் அ பிக் லஞ்சன் தேர், அம்பாசிடர்ஸ் லஞ்சன். அதில் வந்து 17 countries ambassadors to the UN. That is only women. And I talked about women and cooperatives. So UN I have worked very hard, but now the UN itself is in great difficulty. So so I think that India and China are the epicenter of the world. No more the West. West பாருங்க எவ்வளவு கஷ்டத்தில் நிற்கிது. அதனால் நம்ம நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய இருக்கு. டாக்டர் நந்தினி ஆசாத் அவர்களுடன் நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கக்கூடிய என் இனியே இளமையே நிகழ்ச்சியின் தொடர்ச்சி அடுத்த வாரம் நிறைவு பகுதி தொடரும்.